சம்பவமாகவும் ஒரு துன்பியல் சம்பவமாகவும் நான் கருதுகிறேன். குறிப்பாக ஒரு தேசிய விடுதலை போராட்டத்தில் அரசியல் போராட்டங்களாக இருந்தாலும் சரி, ஆயுத போராட்டங்களாக இருந்தாலும் சரி, அநேகமான ஊடகங்களால் அநியாயப்படை கொல்லப்பட்டிருக்கிறார்கள், கடத்தப்பட்டிருக்கிறார்கள், காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக நிமலராஜன், மாமனிதன், போன்றவர்களுடைய சம்பவங்கள் நடந்திருக்கின்றது. அதனுடைய பின்னணிகள் இன்னும் ஆராயப்படவில்லை, அதனுடைய பின்னணி இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை, அதற்கு நீதிகளும் வழங்கப்படவில்லை. அதே போன்று கடந்த மாதம் எங்களுடைய மாவட்டத்திலே தாக்கப்பட்ட ஊடகங்களாளர் திரு குமணன் மற்றும் தவசீலன் அவர்கள் தொடர்பான அந்த சம்பவம் வெகு விரைவில் ஆராயப்பட வேண்டும். அதற்குரிய பின்னணி அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். அதற்குரிய பின்னணிகள் யாரென்று வெளிப்படுத்த வேண்டும். அதற்குரிய தண்டனைகளும் வழங்க வேண்டும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஊடகம் சார்ந்து ராஜாண்டனத்திலாக இருந்த சதாசிவம் வியாழேந்திரன் அவர்கள் கூறியிருந்தார். தற்போது அவருடைய அமைச்சர் உதவி பரவிக்கப்பட்டது நினைக்கிறேன். அவர் கூறியிருந்தார், ஊடகவியலாளர்களுடைய தொழில் சம்பந்தமாகவும் அவருடைய வாழ்க்கை தரம் சம்பந்தமாகவும் ஒரு சுற்று நிறுவனம் ஒன்று அவர்கள் சார்ந்து வெளியிடப்படும் ஒன்று. ஆகவே தற்போது இல்லாவிட்டாலும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கிறோம். ஊடகவியலாளர்களுடைய பாதுகாப்பு தொடர்பாகவும் ஒரு நம்ப தகுந்த ஒரு நியதி ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும். இந்த நாட்டில் ஊடகவியலாளர்கள் எங்களுடைய பகுதியில் மட்டுமில்லாமல் தென்னிலங்கையிலும் கடத்தப்பட்டிருக்கிறார்கள், காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். லசந்த விக்ரமசிங்க போன்றவர்கள் இதற்கு உதாரணமாக கூறலாம். ஆகவே எங்களுடைய சகோதரர் தவச்செல்வன் தவசீலன் குமணனுக்கும் நியதி கிடைக்க வேண்டும், உதவிகள் கிடைக்கப்பட வேண்டும் என்பதை நாங்களும் முடிவாக எடுத்துக்கொண்டு நாங்கள்